விஜய்க்கு முதலமைச்சராருக்கு என்ன சார் தகுதி இருக்கு? அவர் ஒரு இளைஞர் ஒத்துக்கிறார். அண்ணாமலை போல அவரு ஒரு திறமை இருக்குதா? இல்ல அரசியல் செல்வாக்கு இருக்குதா? சும்மா மக்கள்கிட்ட நான் நல்லா அழகா சண்டை போடுவேன், நான் நல்லா நடிப்பேன், இதை வச்சுட்டு எப்படிங்க அரசியல்ல முதலமைச்சர் ஆக முடியும்? எம்எல்ஏ கட்டாயம் ஆகலாம், இல்ல முடிஞ்சா ஒரு அமைச்சர் ஆகலாம். ஆனா எந்த எந்த கட்சி விஜய முதலமைச்சரா கேண்டிடேட்டா வச்சுப்பாங்களோ அவங்களோட தான் நம்ம கூட்டணி அப்படின்னா, அவர் நேரடியா சொல்றாரு, நான் கட்டாயம் திமுக எதிர்க்கிறேன், பிஜேபி இருக்கிறனாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால தேசிய ஜனநாயக கூட்டணியில சேரல. அப்ப இது நமக்கு வெளிப்படையா என்ன தெரியுது? மும்முனை போட்டி. சீமான் எப்பயும் போல ஒரு ஒரு ஊர்கா மாதிரி ஒரு ஓரத்தில் இருப்பாரு. ஸோ விஜய்க்கு இளைஞர்கள், பெண்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க ஒரு பக்கம் வேலை செய்வாங்க. திமுக கூட்டணி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுல என்ன தெரியுது? இது மும்முனை போட்டி. மும்முனை போட்டினாலே ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். இப்ப இருந்து பாருங்க, சிறப்பா இருக்கும். ஸோ விஜய் மறைமுகமா சொல்லிட்டார், நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியோட நான் சேர போறது கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா எடப்பாடி முன்னாடி தெளிவா சொல்லிட்டார், எடப்பாடி தான் சிஎம் கேண்டிடேட். இங்க ஸ்டாலினை விட்டா வேற ஆள் கிடையாது, ஸ்டாலினை விட்டா ஒரு ஆள் கிடையாது. என்ன திடீர்னு கனிமொழியை நாங்க முதலமைச்சர் கேண்டிடேட்னு அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. அது ஒரு குடும்ப கட்சி. ஸோ அதை விட்டு தள்ளுவோம். இங்க விஜய் அவரும் ஒரு தலைமைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறத வெளிப்படையா அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா விஜய்க்கு சிஎம் ஆறதுக்குள்ள வாய்ப்பு, திறமை எதுவும் கிடையாது. அது உறுதி. வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம், ஒளிரட்டும் தமிழகம்.